to Kamal Online Maths. Previous year TRB கேட்டிருக்கிற சில கொஷின்ஸை நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட் கொஷின் வந்து அல்ஜிப்ராவில் இருந்து ஆல்ஃபா பீட்டா 2 பெர்மிட்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபா வந்து 1 2 3 2 3 1, பீட்டா வந்து 1 2 2 1. அந்த பெர்மிட்டேஷன்ஸ் ஆல்ஃபா பீட்டாவும் ஈவன் பெர்மிட்டேஷனா ஆட் பெர்மிட்டேஷனா அப்படிங்கிறத ரிலேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஒரு ரிசல்ட் தெரியும். Every permutation can be expressed as the product of transpositions. ஸோ நீங்கள் இதை சைக்கிள்ஸாகவும் எழுதலாம், இல்லை டிரான்ஸ்பொசிஷனாகவும் நீங்கள் எழுதலாம். ஸோ நான் ஆல்ஃபாவை 1 2 2 3 அப்போ சிம்பிளாக 1 2 3 அப்படின்னு எழுதலாம். இது சைக்கிளாக நீங்கள் எழுதுறதுன்னா 1 2 1 3 அப்படின்னு எழுதலாம். சிமிலர்லி பீட்டா அப்படிங்கிறது 1 2. ஸோ இந்த டிரான்ஸ்பொசிஷனோட எண்ணிக்கை எத்தனை இருக்குது அப்படின்னு பாருங்கள். அந்த எண்ணிக்கை ஆடில் இருந்தால் அது ஆட் பெர்மிட்டேஷன், ஈவனில் இருந்தால் ஈவன் பெர்மிட்டேஷன். இப்போ ஆல்ஃபா வந்து 1 2 3 நான் 1 2 1 3ன்னு பிடிச்சிருக்கேன். ஸோ இது ஈவன் நம்பர், அதாவது நம்பர் ஆஃப் டிரான்ஸ்பொசிஷன் வந்து ஈவன் நம்பராக இருக்குது, அதனால் அது ஈவன் பெர்மிட்டேஷன். பீட்டா அப்படிங்கிறது 1 2 ஒரே ஒரு நம்பர் தான். ஸோ இது ஆட் நம்பர், அதனால் இது ஆட் பெர்மிட்டேஷன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஈவன், செகண்ட் வந்து ஆட். அப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டாக இருக்கும். பெர்மிட்டேஷன்லேயே இன்னும் அடிஷ்னலாக சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா ஜென்ரலாக ஒரு சைக்கிள் வந்து சப்போஸ் இப்போ ஆல்ஃபாவே நம்ம எடுத்துக்கலாமே. ஆல்ஃபா வந்து 3 எலிமெண்ட்ஸில் இருக்குது. ஸோ இதை நம்ம டிரான்ஸ்பொசிஷன்ஸாக எழுதும்போது ஆக்சுவலாக நமக்கு 2 டிரான்ஸ்பொசிஷன் கிடைக்கும். ஸோ இங்கே என்ன நம்பர் இருக்கோ, இப்போ இங்கே ஆட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இங்கே இருந்துச்சுன்னா நமக்கு இங்கே ஈவன் நம்பர் ஆஃப் டிரான்ஸ்பொசிஷன் கிடைக்கும். சப்போஸ் இங்கே 4 எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா இங்கே எனக்கு 3 டிரான்ஸ்பொசிஷன் கிடைக்கும். ஜென்ரலாக இங்கே n எலமெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா எனக்கு n-1 டிரான்ஸ்பொசிஷன் கிடைக்கும். டிரான்ஸ்பொசிஷன் அப்படின்னா என்னென்னா சைக்கிள் ஆஃப் லென்த் ஆர்டர் 2. ஸோ இங்கே n எலமெண்ட்ஸ் வந்து ஈவனாக இருந்தது அப்படின்னா எனக்கு இங்கே ஆட் நம்பர் ஆஃப் டிரான்ஸ்பொசிஷன், இங்கே ஆட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருந்ததுன்னா ஈவன் நம்பர் ஆஃப் டிரான்ஸ்பொசிஷன். ஸோ இங்கே எலமெண்ட்ஸை பொறுத்தியே நீங்கள் அது ஈவனா இல்லை ஆடா அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இங்கே 3 எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னாலே, அதாவது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து ஈவனாக இருந்தது அப்படின்னா சைக்கிள் வந்து ஆட் பெர்மிட்டேஷனாக இருக்கும். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து ஆட் இருந்ததுன்னா ஈவன் பெர்மிட்டேஷனாக இருக்கும். அதான் நம்ம இங்கே ஜென்ரலாக புரிஞ்சிக்க வேண்டியது. அப்படியும் நீங்கள் இதை சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த கொஷின் பார்க்கலாம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் கரெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 6 5 is an odd permutation in A6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி வந்து எவரி ஃபைனைட் டைமென்ஷனல் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் எஸ் ஆர்த்தோநார்மல் பேசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கியூப் ரூட் ஆஃப் 2 வந்து ஆரில் இஸ் நாட் அல்ஜிப்ரிக் ஓவர் கியூ அப்படின்னு சொல்கிறாங்க. எ ஃபீல்ட் இஸ் நாட் அன் இன்டெக்ரல் டொமைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ தான் நம்ம பெர்மிட்டேஷனை பற்றி பேசணும். 1 2 3 4 6 5. ஸோ இதை நீங்கள் டிரான்ஸ்பொசிஷன்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறீங்க அப்படின்னா 1 2 1 3 அப்படின்னு கிடைக்கும். இது 4 6 4 5ன்னு கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பொசிஷன்ஸ், நம்பர் ஆஃப் டிரான்ஸ்பொசிஷன் வந்து 4. ஸோ அப்போ இது வந்து ஈவன் பெர்மிட்டேஷன். ஆனால் இங்கே கொஷனில் ஆட் பெர்மிட்டேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ராங். அடுத்து எவ்ரி ஃபைனைட் டைமென்ஷனல் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் இஸ் அன் ஆர்த்தோநார்மல் பேசிஸ். ஸோ இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம கிராம் ஸ்மித் ஆர்த்தோகனலைசேஷன் ப்ராசஸில் ஒவ்வொரு இன்னர் ப்ராடக்டோட ஆர்த்தோநார்மல் பேசிஸை நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இது ட்ரூ. கியூப் ரூட் ஆஃப் 2 இன் ஆர் இஸ் நாட் அல்ஜிப்ரிக் ஓவர் கியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியும். சப்போஸ் எக்ஸ் அப்படிங்கிறது கியூப் ரூட் ஆஃப் 1/3ன்னு இருந்ததுன்னா எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 2ன்னு வந்துடும். அப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது ஒரு பாலினாமியல் வித் ரேஷனல் கோஎஃபிஷியன்ஸ். ஸோ அதனால் திஸ் இஸ் நாட் அல்ஜிப்ரிக் அப்படிங்கிறது ராங். கியூப் ரூட் ஆஃப் 2 அப்படிங்கிறது ஓவர் கியூவில் அல்ஜிப்ரிக். ஸோ அதனால் இதுவும் ராங்.
A field is not an Euclidean domain அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக a field is an Euclidean domain is not an Euclidean domain அப்படிங்கிறது wrong. ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி ஃபைனைட் டைமென்ஷனல் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் ஆஸ் அன் ஆர்த்தோனார்மல் பேசிஸ் அப்படிங்கிறது தான் இதுக்கு சரியான விடை. ரெண்டாவது, நம்ம கியூப் ரூட் ஆஃப் 2 வந்து நாட் அல்ஜிப்ரிக் ஓவர் கியூ அப்படின்னு கொடுத்துருக்கோம். சில நம்பர் இருக்குது, பை அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. இந்த பை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டிரான்சென்டென்டல் நம்பர் அப்படின்னு அதை சொல்லுவோம். ஸோ பை இஸ் டிரான்சென்டென்டல் ஓவர் கியூ, அது ஒரு ரிசல்ட், நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். பை இஸ் டிரான்சென்டென்டல் ஓவர் கியூ. அதே நேரத்தில் அதே பை வந்து அல்ஜிப்ரிக் ஓவர் ஆர். ஓகேவா? ஸோ ஓவர் கியூவில் செட் ஆஃப் ஆல் ரேஷனலை பொறுத்து அது வந்து டிரான்சென்டென்டல், ஓவர் ஆரில் அது வந்து அல்ஜிப்ரிக், அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். எ ஃபீல்டு இஸ் நாட் அன் ஈக்லிடியன் டொமைனில் எ ஃபீல்டு இஸ் அன் ஈக்லிடியன் டொமைன் அப்படிங்கிறது தான் ரிசல்ட்டு. ஜென்ரலாக எனி ஃபீல்டு இஸ் அன் இன்டெக்ரல் டொமைன் அப்படிங்கிறதையும் நம்ம படிச்சிருப்போம். எனி ஃபீல்டு இஸ் ஏ சப்ரிங் அப்படிங்கிற ரிசல்ட்டையும் படிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ஸ் நமக்கு இந்த ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரிலேட்டடாக இருக்கிறதையும் நம்ம ரீகால் இங்கே பண்ணிக்கலாம். அப்போ இந்த கொஷனை பொறுத்த வரைக்கும் சரியான விடை அப்படிங்கிறது எவ்ரி ஃபைனைட் டைமென்ஷனல் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் ஆஸ் ஆர்த்தோனார்மல் பேசிஸ் அப்படிங்கிறது கரெக்ட். அடுத்த கொஷனுக்கு வந்துடுவோம். த நம்பர் ஆஃப் ஜென்ரேட்டர்ஸ் ஆஃப் த சைக்ளிக் குரூப் ஆஃப் ஆர்டர் 12. ஸோ இதுக்கு ஒரு ரிசல்ட் நமக்கு தெரியும். இஃப் G இஸ் ஏ ஃபைனைட் சைக்ளிக் குரூப் ஆஃப் ஆர்டர் n அப்படின்னா தென் G as பை ஆஃப் n ஜெனரேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அப்போது n அப்படிங்கிறது ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இந்த சைக்ளிக் குரூப் அப்படின்னா தென் த குரூப் as பை ஆஃப் n ஜெனரேட்டர்ஸ். அப்போ இங்கே ஆர்டர் ஆஃப் G வந்து 12. அப்போ பை ஆஃப் 12 என்ன அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ ஜென்ரலாக பை ஆஃப் n-க்கு நமக்கு வேல்யூ தெரியும். n இன்ட்டு 1 - 1/p 1 - 1/q 1 - 1/r எக்ஸட்ரான்னு நம்ம எழுதிட்டே இருப்போம். ஸோ பை ஆஃப் n அப்படிங்கிறது ஆயிலஸ் ஃபங்க்ஷன், நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் லெஸ் தேன் n அண்ட் ப்ரைம் டு n இஸ் கால்டு பை ஆஃப் n அப்படின்னு நம்ம பேசுவோம். அப்போ அந்த 12 ப்ரைம் ஃபேக்டராக நம்ம இங்கே பிரிக்கிறோம். இப்போ பிரிக்கிறப்போ 4 × 3 வரும். 4 2 பவர் 2 × 3 பவர் 1 அப்படின்னு எழுதலாம். ஸோ இதுதான் நம்ம அந்த நம்பரை p பவர் a q பவர் b r பவர் c அந்த மாதிரி டிவைட் பண்ணுறதுக்கு அது ஈக்குவல். இப்போ இந்த ஃபார்முலாவில் இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 12 × 1 - 1/p, பியோட வேல்யூ வந்து 2, 1 - 1/2 வந்து 1/2ன்னு வந்துடும். 1 - 1/q, q வந்து இங்கே 3, 1 - 1/3னா அது 2/3ன்னு வந்துடும். அப்போ 2 கேன்சல் ஆச்சுன்னா 12/3 வரும். 12/3ங்கிறது 4. ஆப்ஷன் 4 அப்படிங்கிறது கரெக்ட். அப்போ ஆர்டர் 12 இருக்கிற ஒரு சைக்ளிக் குரூப்பில் நம்பர் ஆஃப் ஜென்ரேட்டர் வந்து 4. ஃபோர்த்து கொஷின் பார்க்கலாம். இஃப் ஆர்டர் ஆஃப் G ஈக்குவல் டு P வேர் P இஸ் ஏ ப்ரைம் நம்பர் தென் த குரூப் இஸ் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம தியரம் படிச்சிருப்போம். எவ்ரி குரூப் ஆஃப் ஆர்டர் P ப்ரைம் நம்பர் இஸ் சைக்ளிக் அப்படின்னு படிச்சிருப்போம். எவ்ரி குரூப் ஆஃப் ஆர்டர் P ஸ்கொயர் அப்படிங்கிறது அபிலியன் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ இப்போது ஆர்டர் G P இருக்கிற ப்ரைம் நம்பராக இருக்கிற அந்த குரூப் வந்து சைக்ளிக்காக இருக்கும். ஆப்ஷன்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா சைக்ளிக் அண்ட் அபிலியன், சைக்ளிக் பட் நாட் அபிலியன், அபிலியன் பட் நாட் சைக்ளிக், நெய்தர் சைக்ளிக் நார் அபிலியன் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இதில் 2 ரிசல்ட் தெரிஞ்சிருக்கணும். எவ்ரி குரூப் ஆஃப் ப்ரைம் ஆர்டர் இஸ் சைக்ளிக் ஒன்று, அண்ட் தென் எவ்ரி சைக்ளிக் குரூப் இஸ் ஆல்சோ அபிலியன் குரூப். அதனால் இதுக்கு சரியான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்ளிக் அண்டு அபிலியன் அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஃபிஃப்த் கொஷின் பார்த்தீங்கன்னா எ டிரான்ஸ்பொசிஷன் இஸ் எ சைக்கிள் ஆஃப் லென்த் ஆர்டர் 2014ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ தான் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ சைக்கிள் அப்படிங்கிறது ஜென்ரலாக n எலமெண்ட்ஸ் இருக்கும். இந்த சைக்கிளோட ஆர்டர் லென்த் வந்து 2 எலமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குன்னா அதுக்கு பேர் தான் டிரான்ஸ்பொசிஷன். ஸோ அதனால் ஆர்டர் 2 அப்படிங்கிறதுக்கு பேர் டிரான்ஸ்பொசிஷன். நெக்ஸ்ட்டு ரிசல்ட் வந்து டைமென்ஷன் ஆஃப் த வெக்டர் ஸ்பேஸ் C ஓவர் R. இப்போ C அப்படிங்கிறது செட் ஆஃப் ஆல் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், R அப்படிங்கிறது செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர். இங்கே பார்த்தீங்கன்னா இதனோட எலமெண்ட்ஸ் C ஓவர் R அப்படின்னு எடுத்துருக்கும்போது நம்ம ஜென்ரலாக Z அப்படின்னு ஒரு எலமெண்ட்டை Cலேருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா Z பிலாங்ஸ் டு C அப்படின்னு எடுக்கிறோன்னா Z அப்படிங்கிறது ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் அப்படின்னு இருக்கும். அப்போ அந்த Z நம்ம A + BI அப்படின்னு எழுதலாம். அந்த A அப்படிங்கிறதுக்கு கான்ஸ்டன்ட் வந்து 1 இருக்கிறதாகவும் B கூட I இருக்கிறதாகவும் நமக்கு மீனிங் A, B இன் R அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ரியல் நம்பர் தான். இங்கே 1 + BI அப்படின்னு எடுத்துப்போம். ஜென்ரலாக இதனோட பேசிஸ் அப்படின்னு வரும்போது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஓவர் ஆர்னு வரும்போது 1, I அப்படிங்கிறத பேசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையுமே இந்த 1, I
இந்த ரெண்டு நம்பரோட லீனியர் காம்பினேஷனில் நம்ம எழுத முடியும். நீங்கள் எந்த நம்பர் எடுத்துக்கிட்டாலும் என்னோடய லீனியர் காம்பினேஷனில் எழுத முடியும்னா அப்போ இதுதான் அந்த செட்டு, பேசிஸ் செட்டாக இருக்கும். அப்போ பேசிஸ் செட்டில் எத்தனை எலமெண்ட் இருக்குது அப்படின்னா 2 எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அப்போ அதனோட டைமென்ஷன் அப்படின்னு வரும்போது 2. அப்போது வெக்டர் ஸ்பேஸ் C ஓவர் R அப்படின்னு எடுத்துக்கிறப்போ அதனோட ஆன்சர் வந்து 2 அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். ஜென்ரலாக எந்த ஒரு ஃபீல்டுமே அந்த ஃபீல்டையே பேஸ் பண்ணுறப்போ, ஐ மீன் எனி ஃபீல்டு ஆஸ் வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் இட் செல்ஃப், நம்ம அது ஒரு டெஃபினிஷன். அதுக்கு எல்லாத்துக்குமே டைமென்ஷன் பார்த்திங்கன்னா 1 இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே C வெக்டர் ஸ்பேஸ் C ஓவர் C அப்படின்னு எடுத்திங்கன்னா அதனோட டைமென்ஷன் வந்து 1. ஓவர் R அப்படின்னு எடுக்கிறப்போ அதனோட டைமென்ஷன் வந்து 2. ஸோ இதை நம்ம கொஞ்சம் கிளியராக தெரிஞ்சுக்கணும். ஸோ எவ்ரி ஃபீல்டு ஆஸ் எ வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் இட் செல்ஃப், ஃபஸ்ட்டு அது வந்து பேசிக்காக ஃபீல்டாக இருக்கணும். அடுத்த ரிசல்ட் எடுத்துப்போம். If the Wronskian W of two functions phi1 and phi2 vanishes at some x0 in the interval I, then in the whole interval I எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இது லீனியர்லி டிபெண்ட் ரிலேட்டடான ஒரு தியரம் ரிசல்ட் இது. ஸோ ஒரு இன்டர்வல் I, அந்த இன்டர்வலில் phi1 phi2 அப்படிங்கிறது 2 ஃபங்க்ஷன்ஸ். பர்டிகுலர் பாயிண்ட் x0ல் அந்த ஃபங்க்ஷன் அங்கே வேனிஷ் ஆகிடுச்சு, அதனோட ரான்ஸ்கியனோட வேல்யூ வந்து வேனிஷ் ஆகுது அப்படின்னா அந்த ஹோல் இன்டர்வலில் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. அந்த ஹோல் இன்டர்வல்லுமே அது வேனிஷ் ஆகும், 0வாக இருக்கும். அதுதான் அவனோட ரிசல்ட். 8th கொஷின் நீங்கள் வந்தீங்கன்னா, if phi1 and phi2 are two linearly independent solutions of a differential equation on an interval I, then the Wronskian is. ஸோ இதுவும் ஒரு ரிசல்ட். அதனோட Wronskian வந்து நான் ஜீரோவாக இருக்கணும். ஸோ லீனியர்லி இண்டிபெண்ட், லீனியர்லி டிபெண்ட், இந்த ரெண்டு விஷயங்களை பேஸ் பண்ணி தான் இந்த தியரம்ஸ் எல்லாம் இருக்குது. லீனியர்லி இண்டிபெண்ட் செட் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதனுடைய சப்செட் அப்படிங்கிறதும் லீனியர்லி இண்டிபெண்ட் செட்டாக தான் இருக்கும். அது ஒரு ரிசல்ட் தெரிஞ்சுக்கலாம். சப்செட் ஆஃப் ஏ லீனியர்லி இண்டிபெண்ட் செட் ஆல்சோ லீனியர்லி இண்டிபெண்ட். லீனியர்லி டிபெண்ட்டுக்கு சொல்கிறப்போ எ செட் கன்சிஸ்ட் ஆஃப் லீனியர்லி டிபெண்ட் செட்டுனா தட் செட் ஆல்சோ லீனியர்லி டிபெண்ட், ஐ மீன் த பிகர் செட். சப்போஸ் AB 2 செட் இருக்குது, A is a subset of B, A is linearly dependent அப்படின்னா B is also linearly dependent. அதோட சூப்பர் செட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே சப்செட் சொல்லுவோம். சப்செட் ஆஃப் லீனியர்லி இண்டிபெண்ட் வந்து லீனியர்லி இண்டிபெண்ட், சூப்பர் செட் ஆஃப் லீனியர்லி டிபெண்ட் வந்து லீனியர்லி டிபெண்ட். இந்த ரெண்டு விஷயங்களை தெரிஞ்சுப்போம். ஸோ ரான்ஸ்கியன் வந்து எப்போ 0 ஆகுனா அது இண்டிபெண்ட்டாக இருக்கிறப்போ அதனோட ரான்ஸ்கியன் வேல்யூ வந்து not equal to 0 அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து 9th கொஷின் வந்து, A can solve 70% of the problem in statistics and B can solve 70% of the problems. The probability that either A or B can solve the problem chosen at random அப்படின்னு கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷினை நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். A அப்படிங்கிறவர் ஒரு கொஷினை ப்ராப்ளம்ஸ் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கணக்கை சால்வ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி 75% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. B அப்படிங்கிறது சால்வ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி 70% கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராப்ளம் ரேண்டமாக எடுக்கிறோன்னா அதுக்கான சொல்யூஷன், ஐ மீன் அந்த சொல்யூஷன் சால்வ் பண்ணணும். அது A or B யாராவது ஒருத்தர் சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பாசிபிலிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ P of A அப்படின்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து 75% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம ஃப்ராக்ஷனில் எழுதும்போது 75/100ன்னு எழுதுவோம். அது 3/4 அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ P of A 3/4னால் இதிலேருந்து P of A bar அப்படிங்கிறத 1/4 அப்படின்னு எடுத்துக்கலாம். சிமிலர்லி P of Pனா ப்ராப்ளம் சால்வ்டு பை B வந்து 70% சான்ஸ் இருக்குது. அப்போ 70% அப்படின்னா 70/100 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இது வந்து 7/10 அப்படின்னு வந்துடும். அப்போ இதிலிருந்து P of B bar அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா அது வந்து 3/10 அப்படின்னு வந்துடும். கொஷின் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, எய்தர் A or B கேன் சால்வ் த ப்ராப்ளம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் எய்தர் A or B solve the problem. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 minus P of A bar into P of B bar. ஸோ A or B யாராவது ஒருத்தர் அந்த கணக்கை சால்வ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டின்னு வரும்போது ரெண்டு பேருமே கொஷினை சால்வ் பண்ணாததுக்கான பாசிபிலிட்டி என்னங்கிறத கண்டுபிடிச்சி அதை 1லேருந்து நீங்கள் மைனஸ் பண்ணிங்கனாலே அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ A bar அப்படிங்கிறது இங்கே 1/4ன்னு இருக்கும், B bar அப்படிங்கிறது 3/10ன்னு இருக்கும். அப்போ என்னோடய ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா 1 minus 3/40ன்னு இருக்கும். ஸோ இது 37/40ன்னு வரும்.
ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஆப்ஷன் அங்கே இல்லை. 37/40 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ எய்தர் ஏ ஆர் பி சால்வ் த ப்ராப்ளம் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு 1 - P of A bar into P of B bar அப்படியும் நீங்கள் சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வேறு ஒரு ரூலும் நீங்கள் இங்கே லாஜிக்கலாக திங்க் பண்ணலாம். இந்த ப்ராப்ளம் சால்வ்டு எய்தர் ஏ ஆர் பி அப்படின்னு வரும்பொழுது எப்படி நீங்கள் இதை எடுத்துக்கலான்னா, ஸோ ஃபஸ்ட்டு சான்ஸ் வந்து ஏ சால்வ் பண்ணியிருக்கலாம், பி சால்வ் பண்ணாமல் கூட இருக்கலாம். செகண்ட் பாசிபிலிட்டி வந்து ஏவுக்கு அந்த கணக்கை சால்வ் பண்ணாமல் தெரியாமல் இருக்கலாம், பி சால்வ் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 பேருமே கூட சால்வ் பண்ணியிருக்கலாம். கரெக்டாக? ஏன்னா கொஷின் வந்து ஈதர் ஏ ஆர் பி சால்வ் த ப்ராப்ளம் அப்படின்னு வந்ததுனால ஏவுக்கு மட்டும் அந்த கணக்கு தெரிஞ்சிருக்கலாம், பிக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஏவுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், பிக்கு அந்த கணக்கு தெரிஞ்சிருக்கலாம். பி ஆஃப் பி மட்டும்தான். அடுத்த பாசிபிலிட்டி வந்து 2 பேருமே கூட அந்த கணக்கை சால்வ் பண்ணியிருக்கலாம். ஸோ இங்கேயும் நீங்கள் பி ஆஃப் ஏ, பி ஆஃப் பி, பி ஆஃப் ஏ பார், பி ஆஃப் பி பார் அந்த வேல்யூஸ் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அப்பயும் உங்களுக்கு இந்த 37/40 அப்படிங்கிறது தான் கிடைக்கும். அப்படி இல்லைனா 1 - போட்டு 2 பேருக்குமே அந்த கணக்கை சால்வ் பண்ணுறதுக்கான சூழ்நிலை இல்லை அப்படிங்கிற ப்ராபபிலிட்டியை மைனஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ 37/40 அப்படிங்கிறது தான் இந்த கணக்குக்கு சரியான விடை. ஃபைனலாக ஒரு கொஷின். இந்த கொஷினில் குரூப் தியரி ரிலேட்டடாக இருக்குது. என்ன கொஷின்னு பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் செட் இஸ் எ குரூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் அண்டர் அடிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Z10 வித் மல்டிப்ளிகேஷன் மாடுலோ 10, Z7 வித் அடிஷன் மாடுலோ 7, செட் ஆஃப் 2 cross 2 matrices வித் ரியல் என்ட்ரிஸ் வித் யூஷுவல் மல்டிப்ளிகேஷன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துப்போம். செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் அண்டர் அடிஷன் அப்படின்னு வரும்போது n ப்ளஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்னால் வந்து n வித் ரெஸ்பெக்ட் டு யூஷுவல் அடிஷன். ஸோ n அப்படின்னு வரும்போது 1 2 3 4 5 அந்த செட்டு இருக்கும். க்ளோஷர் ஆக்சியம் ஓகே, அசோசியேட்டிவாக சாட்டிஸ்ஃபை ஆகும், அடிஷன் அசோசியேட்டிவாக இருக்கும். பட் ஐடென்டிட்டி எலமெண்ட் 0 அப்படிங்கிறது அந்த செட்டில் இருக்காது. ஸோ அது ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ அண்ட் தென் அதுக்கு மேலே நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண தேவையில்லை. அது குரூப் கிடையாது. ஆனால் அதை நம்ம செமி குரூப் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஃபஸ்ட்டு 2 ஆக்சியம் சாட்டிஸ்ஃபை ஆனதுனால அது செமி குரூப்னு சொல்லுவோம். ஸோ செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் அண்டர் அடிஷன் அப்படிங்கிறது ராங். ஆப்ஷன் பிக்கு வருவோம். Z10 வித் மல்டிப்ளிகேஷன் மாடலோ 10 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ Z10 அப்படின்னு வரும்போது அதனோட எலமெண்ட்ஸ் வந்து 0 பார், 1 பார், 2 பார், எக்ஸட்ரா 9 பார் அப்படின்னு இருக்கும். பைனரி ஆப்ரேஷன் வந்து மல்டிப்ளிகேஷன் மாடலோ 10. அப்போ நீங்கள் எலமெண்ட்ஸை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிப்பீங்க. அப்போது க்ளோஷர் ஆக்சியம் அப்படின்னு வர்றப்போ நீங்கள் எந்த 2 எலமெண்ட் எடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கனாலும் ஆன்சர் மல்டிப்ளிகேஷன் மாடலோ 10 வரும்போது அதுக்குள்ளே உங்களுக்கு வந்துடும். மாடலோ ஆப்ரேஷன் வந்து அசோசியேட்டிவாக தான் இருக்கும். பட் இங்கே ஐடென்டிட்டி அப்படின்னு வர்றப்போ 1 பார் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, 1 பார் இருந்தாலும் ஓகே ஐடென்டிட்டி எக்ஸிஸ்ட் ஆகும். பட் இன்வெர்ஸ் அப்படின்னு வரும்போது எல்லா எலமெண்ட்டுக்கும் இங்கே இன்வெர்ஸ் இருக்காது. ஏன்னா 0 பாருக்கு நம்ம இன்வெர்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணும்போது அதுக்கு இன்வெர்ஸ் கிடைக்காது. ஏன்னா 0 பாரை எந்த எலமெண்ட்டால் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 1 பார் கிடைக்கும் அப்படின்னு வரும்போது அதுக்கான ஆன்சர் அங்கே இருக்காது. அதனால் அது இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது. இன்வெர்ஸ் ஆக்சியம் வந்து அங்கே ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ அதனால் அதுவும் நம்ம குரூப் அப்படின்னு சொல்கிறத தவறு. Z7 வித் அடிஷன் மாடலோ 7. ஓகே, இது வந்து ட்ரூவாக இருக்கும். ஏன்னா ஜென்ரலாகவே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். Z10 + n அது வந்து சைக்ளிக் குரூப்பாகவே இருக்கும். Z10 + n அப்படின்றது சைக்ளிக் குரூப்பாகவே இருக்கும். அது வந்து குரூப் தான். ஏன்னா ஒரு ரிசல்ட் கூட நம்ம ரீகால் பண்ணி பார்க்கலாம். எவ்ரி ஃபைனைட் சைக்ளிக் குரூப் ஆஃப் ஆர்டர் n இஸ் ஐசோமார்பிக் டு Z10 அப்படின்னு கூட நம்ம படிச்சிருப்போம். எவ்ரி இன்ஃபைனைட் சைக்ளிக் குரூப் இஸ் ஐசோமார்பிக் டு Z அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஓகே, ஃபைனல் ஆப்ஷனுக்கு வரும். செட் ஆஃப் 2 cross 2 matrices வித் ரியல் என்ட்ரிஸ் வித் யூஷுவல் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ செட் ஆஃப் ஆல் 2 cross 2 matrices. ஸோ எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். சப்போஸ் 1 2 1 2 1 0 0 1 அந்த மாதிரி நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு செட்டு. எல்லா 2 cross 2 matricesஸும் இருக்குது. as யூஷுவல் நீங்கள் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 matrices 2 cross 2 matricesனால் அது 2 cross 2 தான். அதனால் க்ளோஷர் சாட்டிஸ்ஃபை ஆகும். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் வந்து ஆல்வேஸ் அசோசியேட்டிவாக இருக்கும். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்க்கு 1 0 0 1ங்கிறது ஐடென்டிட்டி எலமெண்ட்டாக அங்கே ப்ளே பண்ணும். இன்வெர்ஸ் அப்படின்னு வரும்போது தான் இங்கே ப்ராப்ளமாக இருக்கும். செட் ஆஃப் ஆல் 2 cross 2 matricesனு சொல்லும்போது எல்லா மேட்ரிக்ஸ்க்கும் இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது. சப்போஸ் 1 2 1 2 அப்படின்னு ஒரு எலமெண்ட் நான் ஒரு மேட்ரிக்ஸை கன்சிடர் பண்ணுறேன் ஏ அப்படின்னா அதனோட ஏ இன்வெர்ஸ் அப்படின்னு வரும்போது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இங்கே நம்ம கால்குலேட் பண்ணுறப்பன்னா அதனோட வேல்யூ வந்து 0 வேணும். அப்போ இந்த மேட்ரிக்ஸ்க்கு இன்வெர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது. அப்போ அந்த செட்டில் இருக்கிற எல்லா மேட்ரிக்ஸ்க்கும் இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாததுனால இன்வெர்ஸ் ஆக்சியம் ஃபெயில் ஆகிடும். ஸோ அதனால் அதுவும் குரூப்பாக இருக்க முடியாது. அஃப்கோர்ஸ் நமக்கு குரூப்புக்கான ஃபஸ்ட்டு 2 ஆக்சியம் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நம்ம அதை
செமி குரூப் அப்படின்னு சொல்கிறோம். 3 ஆக்சியம் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அது பேரை நம்ம மோனாய்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். n, டாட் அப்படின்றது கூட மோனாய்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க. செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர் வித் ரெஸ்பெக்ட் டு யூஷுவல் மல்டிப்ளிகேஷன். அது வந்து ஃபஸ்ட்டு 3 ஆக்சியம்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இன்வர்ஸ் ஆக்சியம் தான் அங்கே ஃபெயிலியர் ஆகிடும். அப்போ இந்த ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் சரியான விடை வந்து Z7 வித் அடிஷன் மாடுலோ 7 அப்படிங்கிறது தான் குரூப். மற்றது எல்லாமே குரூப் கிடையாது. ஸோ இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. இது போன்ற மேலும் பல கணக்குகளுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.